அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பயனுள்ள வகையில் நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் மற்றும் ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கிறோம். ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் நண்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கான எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ப்ராசஸ் ரைட்டர், சர்வர், ஜெராக்ஸ் சாஃப்ட்வேர், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது இன்டர்வியூ வந்து சர்டிஃபிகேட் ரிவிஷன் நடக்க போகுது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கான ஆல் டிக்கெட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக இன்டர்வியூ செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு டெலிகிராம் குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதில் கைட்லைன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியும் சரி, நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி சரி, நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கும் நிச்சயமாக நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி கண்டிப்பாக உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான எஃபோர்ட் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ வந்து தமிழுக்கு வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பக்காவாக 7 யூனிட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி, அது நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சமச்சர் புக்கு, ஓல்டு சமச்சர் புக்கு எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணி ஒரு பக்காவான மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ கூட நான் வந்து மெயின் சேனலில் போட்டிருப்பேன். மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு 600 பேஜுக்கு வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ ரெடி பண்ணியாச்சு. ரைட்டா? ரெடி பண்ணி கரெக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ ஏற்கனவே 3.0 டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அவங்களுக்குலாம் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 4.0. ரைட்டா? ஸோ இதில் சேரக்கூடிய நண்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் படி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் தமிழுக்கும் சரி, ஜிகேக்கும் சரி, மேக்ஸுக்கும் சரி, வித் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, சார் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால் வந்து சரியாக டெஸ்ட் வந்து அந்த டைம் வந்து அட்டன் பண்ண முடியுமா, இது எந்த மாதிரி டெஸ்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. வீடியோ வந்து எப்படி சார் லைவாக இல்லை எப்போ சார் அப்படி வந்து பார்க்குறது அப்படிலாம் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக வீடியோ வந்து ரெக்கார்டட் வீடியோன்றதுனால நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்பைர் எதுவும் கிடையாது. குரூப்பில் ஷேர் பண்ணால் அந்த வீடியோ எப்பவுமே குரூப்பில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே நம்ம பிடிஎஃப் தான் போடுறோம். டெஸ்ட்டு நடந்துருச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த குரூப்பில் தான் இருக்கும். ரைட்டா? மெயின் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே குரூப்பில் தான் இருக்கும். எதுவுமே நாங்கள் டெலீட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. அந்த தேதி பிரகாரம் நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷெடியூலை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ரைட்டா? முடியாத பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எழுதிக்கலாம். மேக்ஸிமம் வந்து அந்த டேட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த தேதியில் அந்த டைமில் வந்து எழுதலாம். ரைட்டா? ஸோ பிடிஎஃப் டைப் பண்ணுறதுனால நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நைட்டு 8, 9, 10 மணி வரைக்குமே நாங்கள் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி டிஸ்கஷன் குரூப்பில் அந்த ஓஎம்ஆரை வந்து போட்டு எடுத்து அனுப்புனா போதும். ரைட்டா? ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்குமே இது சூட்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில் நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் 100 days ஸ்டடி பிளான் தான். கரெக்டாக உங்களுக்கு 3 மாதத்தில் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஜூலை மாதம் எக்ஸாம், ஜூன் மாதம் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1700 போட்டிருக்காங்க. இதனால 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 850 ரூபா தான் போட்டிருக்காங்க. நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 850 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஏற்கனவே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் படிக்கிறீங்களா, வேறு ஏதாவது நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணவங்களா இருந்தால் 650 கொடுத்து வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, ஆதரவற்ற உதவிகளாக இருக்கீங்க, அல்லது பெற்றோர் இழந்தவராக இருக்கீங்க, அப்பா அல்லது அம்மா அல்லது 2 பேரும் இல்லாதவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 500 rupees வந்து பேமெண்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 13/3/2025. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போடும்போது 11ஆம் தேதி, இன்னும் வந்து ஒரு 3 days தான் இருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் டேட் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க நம்ம பேட்சில் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அந்த லாஸ்ட் டேட்டில் சம்டைம் பேமெண்ட் இஷ்யூ, நிறைய பேர் ஒரே டைமில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா பேமெண்ட் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்கூட்டியே வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஒரு சில பேர் ஏதாவது மிஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா நம்ம பேட்ச்காக வெயிட் பண்ணுறீங்க, வீடியோ வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு முழுமையாக பார்த்துட்டு நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, நியூ சிலபஸ் பேஸ்டாக மொத்தமாக ஒரு 5000 கொஸ்டின் நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து 37 தேர்வுகள் இருக்குது, 35 வந்து டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும், 2 வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் 2 கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 5 முழு மாதிரி தேர்வு இருக்கும். இதில் டாபிக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே தமிழ் மீடியம் தான். ரைட்டா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கிடையாது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் இருக்கும். ஜிகே ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் வரும். எல்லாமே பிடிஎஃப் டைப் தான்.
டெலகிராமில் உங்களுக்கு பக்காவாக வந்து இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா 8825431184 இந்த நம்பர், அப்படி இல்லைனா 80178156 ரெண்டில் ஏதாவது ஒரு ஜிபே நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 80178156 ரைட்டா? ஸோ இந்த டெலகிராம் நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட டெலகிராம் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ரைட்டா? இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஷெடியூல் ஓகேன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஷெடியூல் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து போட்டிருப்போம். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 நாள் லீவ் கொடுத்துருக்கோம், 2 நாள் வந்து கேப் இருக்கும். அந்த 2 நாளில் நீங்கள் படித்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான படிக்க தேவையான மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோஸும் நம்ம கொடுத்துருவோம். ரைட்டா? 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். அந்த 2 நாள் வந்து படித்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அட்மிஷன் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஸோ 3 நாள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதணும் இல்லையா? ஸோ அதனால் ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து 100 கொஸ்டின் இருக்குது. இந்த டாபிக் டெஸ்ட்டுக்கு ரைட்டா? ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ இது மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 8 டார்கெட்டாக பிரிச்சிருப்பேன். 8 டார்கெட் போட்டு உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜிகேக்கும் உங்களுக்கு யூனிட் வைஸாக இருக்கும். சிலபஸும் பார்த்தீங்கன்னா தமிழுக்குமே உங்களுக்கு சிலபஸ் பேஸ் தான். எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆகட்டும் மெட்டீரியல் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு மொத்தம் வந்து 5 கொடுத்துருக்கோம். இதில் 2 தேர்வுக்கு மட்டும் உங்களுக்கு டேட் போட்டிருக்கேன். ஸோ ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 முழு மாதிரி தேர்வு வந்து பின்னாடி நாங்கள் கொடுப்போம். ரைட்டுங்களா? ஸோ அது வந்து ஜூலை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவோம், அல்லது ஜூன் 20 கூட நாங்கள் கொடுப்போம். அது ஒட்டுமொத்தமாக நம்ம பேட்சில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து வந்து காமனாக வைக்கக்கூடிய அந்த தேர்வாக இருக்கும். ரைட்டா? ஷெடியூல் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகேக்கான வேட்டர் ஸ்டடி இருக்கும். ரைட்டா? ஜிகேக்கு மட்டுமல்ல மேக்ஸுக்கான வேட்டர் ஸ்டடி ப்ளஸ் வந்து நம்ம தமிழுக்கான வேட்டர் ஸ்டடியுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுவாங்க. ரைட்டா? நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி அல்லது நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஸோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வேட்டர் ஸ்டடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது. ரைட்டா? ஸோ இதிலே ஜிகேக்கான வேட்டர் ஸ்டடி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். எல்லா யூனிட்டுக்குமே உங்களுக்கு வந்து நமக்கு வந்து வேட்டர் ஸ்டடி கொடுத்துருப்பேன். இன்க்ளூடு மேக்ஸு ப்ளஸ் வந்து பாருங்கள் இது மேக்ஸுக்கான வேட்டர் ஸ்டடி. ஃபஸ்ட்டு பார்த்தது ஜிகே. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கான வேட்டர் ஸ்டடியுமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் வின்னிஸ் கிளாஸ் அகாடமி போட்டு தமிழ் புதிய பாடத்திட்டம் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இதுக்குமே உங்களுக்கு 7 யூனிட் கொடுத்தாங்களா? ஸோ 7 யூனிட் புது சிலபஸ் இருக்கு இல்லையா? இலக்கணம் 25 எழுத்து சொல்லணும்னு பிரிச்சிருப்பாங்க. இதுக்கான வேட்டர் ஸ்டடியும் கொடுத்துருக்கேன். ரைட்டா? மெயின் சேனல் ஏற்கனவே நான் வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிடிஎஃப் கீழே உங்களுக்கு வேட்டர் ஸ்டடி வந்து 7 யூனிட்டுக்குமே பக்காவாக கொடுத்துருக்கேன். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சமச்சர் புக்கு, எந்தெந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து டீகோடிங் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முழுமையாக வந்து சிலபஸ் கவர் ஆகிடும். இந்த வேட்டர் ஸ்டடி முழுமையாக நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து சிலபஸ் முழுமையாக வந்து கவர் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து பக்காவாக வந்து வேட்டர் ஸ்டடி போட்டிருக்கோம். ஷெடியூலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். மெட்டீரியலும் வந்து நியூ சிலபஸ் படி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்குப்பா. ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் நண்பர்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஓஏவுக்கும் சரி வாட்ச்மேனுக்கும் சரி எக்ஸாமினர் ஜூனியர் பைலர் சீனியர் பைலர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூக்குமே நம்ம கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ரைட்டா? ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த பேட்சை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேட்ச் போடுறோங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நம்ம போடுவோம். ரைட்டா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த பேட்சை சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜூலை தொடக்கத்திலே எக்ஸாம் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 டேஸ் தான் நமக்கு டைம் இருக்கும். அந்த டயத்தில் வந்து படித்து டெஸ்ட்டு சரியாக போட்டு பார்க்குறதுன்றது முழுமையாக உங்களால் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு டைம் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ மார்ச்சில் தான் இருக்கும். ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் நம்ம கையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 நாளுக்கு மேலேயே 120 நாள் பக்கமாக நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ ஜாயின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணி வரக்கூடிய குரூப் 4 தேர்வை கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனால் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு இல்லையா 8012781561 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அல்லது கால் பண்ணிங்க அப்படின்னா விவரங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.